நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் சோழன் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ சோழன் வந்துட்டு நிலாவை எப்படியாவது இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா மனோகரன் வந்துட்டு அந்த அளவுக்கு அதாவது நிலாவை நம்புற அளவுக்கு ஆக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப சோழனால எதுவுமே பண்ண முடியல. அவர் பேசாமையாவது இருந்திருக்கலாம். இந்த மனோகரன் வந்துட்டு எதுவுமே இதை பத்தி யோசிக்காம இருந்திருப்பாரு. ஆனா இவர் சவால் வேற விட்டதுனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, நிலாவை எப்படியாவது ஒரு வாரம் என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னவரு, நிலாவ நிரந்தரமா கூடவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து பிளான் பண்றாரு. இப்ப மாப்பிள்ளையும், நிலாவையும் நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்ன்னு சொன்னதுனால, சோழன் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வர முடியாது. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஓகே நீங்க இருங்க பரவால்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. நான் நிலாவ கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்னடா நம்ம எந்த பக்கம் சொன்னாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்றாரே! ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நிலாவ இங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்கே குறியா நிக்கிறாரே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, சேரன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அதாவது உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போறீங்க. நீங்க எதுக்குங்க தனியா போகணும்? நிலாவ மட்டும் கூட்டிட்டு போனா அது உங்களுக்குமே மரியாதையா இருக்காது. அதனால சோழன கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல, இப்போ பாண்டியன் என்ன சொல்றாருன்னா, நீ போனா தான் நிலாவ என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். ஒரு வாரம் இருந்துட்டு திருப்பி நிலாவ கூட்டிட்டு வர முடியும். அதனால நீ போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, நிலாவையும் கூட கூட்டிட்டு போறாங்க. சோழனும் போறாரு. திருவண்ணாமலைக்கு போன உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாஸ் இருந்துட்டு, "இவன எதுக்குப்பா கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே மனோகரன் என்ன சொல்றாருன்னா, "உனக்கு உனக்கு ஃபோன்ல சொன்னேன்லடா, அது பத்தின விஷயம் தான்டா. நீ இத பத்தி எதுவும் கண்டுக்காத, அமைதியா இரு. நிலா வந்து நம்மள முழுசா நம்பணும். நம்ம வந்து அவளுக்கு நல்லது தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவ நம்பணும். அதனால நீ அமைதியா இரு" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி நிலாவோட அம்மாகிட்டயும், "இவள எதுக்குங்க கூட்டிட்டு வந்தீங்க? இவ அப்படி அசிங்கப்படுத்திட்டு போனவ. இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, "சும்மா இரும்மா. நம்ம கோவத்தெல்லாம் எத்தன நாளைக்கு தான் மனசுல சுமந்துட்டு இருக்கிறது சொல்லு. இப்ப நம்ம மகளும் வந்துட்டா, மருமகனும் வந்துட்டான். அதனால நம்ம மாப்பிள்ளையும் வந்தாச்சு. அதனால இத பத்தி நீ இனிமே யார் வீட்ல பேசக்கூடாது. அவங்களுக்கு என்னெல்லாம் சிறப்பா செய்யணுமோ அப்படிலாம் செய்யணும்" அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இத பத்தி எதுவுமே ஒண்ணுமே புரியல நிலாவோட அண்ணி மதிக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிலாவ கூப்பிட்டு, "என்ன நிலா எப்படி இருக்க?" அப்படிலாம் பேசிட்டு, அவங்க அப்பா வந்து திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடைக்காதே! என்னாச்சு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு தெரியல அண்ணி. சோழனோட வண்டியில இவர் வந்தாராம். ஆனா, நடந்த விஷயங்கள் என்ன சொல்லி பேசினாங்கன்னு தெரியல. ஆனா, அப்பா மனசு மாறி அன்னைக்கே என்னைய கூப்பிடுறதுக்கு வந்துட்டாரு. இப்போ உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், சோழனுக்கும் எனக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அப்பாவுக்கு தெரியாது. இப்பயுமே சோழன வந்து அதுக்காக தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்றாங்க. உடனே, "இதுதான் நல்ல வாய்ப்பு. நீ உன் அப்பா கிட்ட நல்லா பேசு. கல்யாணம் எப்படி நடந்ததோ அத பத்தி சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சோழனுக்கு இத்தன நாள் வந்து உங்களுக்கு அடைக்கலமா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வேணா பணம் வேணும்னா குடுத்துருவோம் நிலா. அதனால நீ வந்து என்ன சொல்றன்னா, அப்பா கிட்ட நடந்த விஷயங்கள பத்தி உண்மைய பேசு அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி அண்ணி, இப்ப தானே அண்ணி நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் இத பத்தி அப்பா கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சோழன் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்காருங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள எப்படி பேசுறாங்க, எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னா, அதாவது நாங்க வந்து பணக்காரங்க, நீங்க வந்து ஏழை. அப்போ இந்த வசதிலாம் உங்க வீட்ல இருக்காது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் சொல்றாங்க. இந்த மாதிரியான கட்டில் வசதியோ, இந்த மாரி ரூம் வசதிலாம் இல்ல. பாத்ரூம் ஒரு பாத்ரூம் தான். அதத்தான் எல்லாருமே யூஸ் பண்றீங்க. ஆனா இங்க ஒரு ஆளுக்கு ஒரு பாத்ரூம். அவங்கவங்களுக்கு தனித்தனியா பாத்ரூம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேசுறாங்க. இப்படியெல்லாம் தான் வாழ்ந்துட்டு இருக்கா என் மக. இங்க ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா அங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயி அவளுக்கு இருக்கிறதுக்கு இடம் கூட நீங்க குடுக்கலைல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சோழன் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. நிலா கிட்ட, "என்னங்க நாங்க இங்க தான் இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. "ஆமா, எங்க அப்பா வந்து ம் இப்பதான் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால நான் என்ன என்ன சொல்லலாம் என்ன செய்ய போறேன்னா, அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்த பத்தி சொல்லப் போறேன். அப்போ அப்பா என்னைய வந்து புரிஞ்சுக்கிருவாரு" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே. இவ உண்மைய சொல்லிட்டா அப்படின்னா, நிரந்தரமா நம்மள கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளிருவாங்க. இவளும் நம்ப மாட்டேங்கிறா. அதாவது அவங்க அப்பா நடிக்கிறாருன்ற விஷயத்த நம்ப மாட்டேங்கிறா. இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம சோழன் வந்து தவிச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா சோழன தாஸ் தனியா கூப்பிட்டு, "என்னடா நீ என் வீட்டுக்குள்ள வந்து மாப்பிள்ளையா வந்து உட்கார்ந்திருக்கியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த கனவுலயும் நடக்காது. உனக்கு எங்க அப்பா சொன்ன மாரி தான். 1 வாரத்துல உன்னைய
நிலா விட்டு பிரிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்ல நிலா மட்டும்தான் இருப்பா. இங்கேருந்து போகும்போது நீ மட்டும்தான் போவ. அதுவும் உயிரோட போறியா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சோழனுக்கு அப்படியே அள்ளு விடுது. ஐயையோ! இவங்க என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிலாவ மாத்தி மாத்தி பாசமா கவனிக்கிறாங்க. எல்லாருமே நிலாவுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்றாங்க. அதே மாரி சோழனையும் என்ன பண்றது? பொண்ணோட விருப்பம் தான் எங்களுக்கு. பரவால்ல இப்ப அதனால என்ன? நீங்க ஏழையா இருந்தா என்ன? இப்ப நிலாவ கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கு எங்க சொத்துல பாதி வந்துருச்சு. அப்போ எங்க அந்தஸ்துக்கும் நீங்களும் சரியா வந்துட்டீங்கல்ல. நிலாவுக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் உங்களுக்கு தானே வரப்போகுது. அப்ப நீங்களும் பணக்காரங்க தானே! அப்படின்ற மாதிரி நிலாவோட அம்மா சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு, "இல்ல நான் சொத்தெல்லாம் பாத்துலாம் கல்யாணம் பண்ணல" அப்படின்ற மாரி சோழன் சொல்றாங்க. உடனே நிலா வந்து சோழன பாக்குறாங்க. என்ன இவன் புதுசா கல்யாணத்த பத்திலாம் பேசுறான். நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே தெரியும் இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நிலாவோட ரூமுக்கு சோழன் வந்து போகல. தனியா தான் இருக்கிறாங்க. சோழன் உங்களுக்கு வந்து ரூம் இருக்கு, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம நிலா வந்து ஜாலியா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு, "இந்த ரூமுக்கு நம்ம மறுபடியும் வருவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெனச்சிட்டு இருந்தேன். இது என்னோட கப்போர்டு, இது என்னோட பிளேஸு, இது என்னோட இடம்னு சொல்லிட்டு, அங்க உட்காந்து பேசி சிரிச்ச ஒவ்வொன்னையும் நெனச்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா சோழன வந்து, "நீங்களும் போங்க தம்பி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க" அப்படின்னு சொல்ட்டாங்க. நிலா இருந்துட்டு, "அதெல்லாம் வேண்டாம். அவர் எதுக்கு? என்னோட ரூமுக்கு அவர் எதுக்கு?" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அப்பயே வந்து டவுட் ஆகுது. நிலாவோட அம்மாவுக்கு டவுட் ஆகுது. "இது என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா என் ரூம்குள்ள கூட விட மாட்டேன்றா?" அப்படின்ற மாரி டவுட் ஆகுது. சரி அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது. நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா வந்து நெனைக்கிறாங்க. இத பத்தி மனோகரன் கிட்டயும் சொல்றாங்க. இப்போ அ சோழன் வந்து மனோகரன் கிட்ட பேசுறாரு. என்ன நீங்க வந்து நெனச்ச மாரியே நிலாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆனா, இப்ப கூட என்னோட ஒய்ஃபா தான் இங்க வந்திருக்கிறா. ஒண்ணும் உங்க பொண்ணா வந்து இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் பேச தான் செய்றாரு. சோழன் வந்து இப்பயாவது வாய வச்சுட்டு பேசாம இருக்கலாம். ஆனா, மறுபடியும் பேசுறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, காரோட சாவிய குடுத்து, கார வந்து தொடைக்க சொல்றாங்க. "என்னடா நீ இங்க வந்து வேலைக்காரன் தான். நீ ஒண்ணும் எங்க வீட்டு மாப்பிள்ளையெல்லாம் வரல. போய் அந்த கார தொடச்சு வை போ" அப்படின்னு சொல்றாங்க. நானும் இந்த வீட்டுக்கு ஒண்ணும் வேலைக்காரனா வரல. சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த வீட்டுக்கு நான் மருமகன் தான். அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆனாலும் அதானே உண்மை அப்படின்ற மாதிரி சோழன் வந்து மறுபடியும் வாய விடுறாங்க. ஏன்டா நான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். நிலா இப்ப என் வீட்ல இருக்கா. என் வீட்ல இருந்துகிட்டே நீ ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சொல்றாங்க. நிலா வந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆனா ஒண்ணும் உங்க பொண்ணா ஒண்ணும் அவங்கள கூட்டிட்டு வரலையே. இன்னும் நான் கட்டின தாலி அவ கழுத்துல தான் இருக்குது. இப்பயும் அவ என்னோட மனைவியா தான் இங்க வந்து இருக்கிறா. உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டா தான் வந்திருக்கிறா அப்படின்ற மாதிரி சோழனும் சொல்றாங்க. சரி நீ சொன்ன மாதிரி 7 நாள்ல இந்த 2 நாள் முடிஞ்சு போச்சு. இனி ஒரு 5 நாள் இருக்கு. அதுக்குள்ள அவளே உன்னைய இந்த வீட்ட விட்டு வெளியில போடான்னு சொல்ல வைக்கிறேன். நீ கட்டின தாலிய கழட்டி அவளே உன் மூஞ்சில எறிஞ்சிருவா. அப்படின்ற மாதிரி மனோகரன் வந்து சொல்றாரு. இதெல்லாம் நினைச்சிட்டு சோழன் வந்து முடிஞ்சா நீங்க செஞ்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதாவது வெளியில கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா நிலா வந்துட்டு நைட்டு நேரம் பார்த்து அதாவது முந்தியெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் குடுப்பாங்கல்ல. நிலா வந்து சோழனுக்கு வந்து சாப்பாடு குடுப்பாங்கல்ல. ஸோ அந்த பிளேஸ்ல வந்து சோழன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அங்க வந்து நிலா வராங்க. இதே மாரி தான் ஒரு நாள் உங்களுக்கு வந்து நான் சாப்பாடு குடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னும் எத்தன நாளுங்க நம்ம இருக்க முடியும்? நீங்க தான் எல்லாரையும் பார்த்துட்டீங்கல்ல. நம்ம வீட்டுக்கு போவோமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, இப்பதாங்க ரொம்ப நாள் கழிச்சு எங்க அப்பா, அம்மா கூட சந்தோஷமா இருக்கிறேன். இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு வரேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க போகலாம். நான் வேணா எங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்காக நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி நிலாவும் சொல்லிடுறாங்க. ஏன்னா நிலாவுக்குமே வந்து சோழன் கூட வாழணும் அப்படிங்கிற விருப்பம்லாம் இல்லைல்ல. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. பரவாயில்லங்க. எனக்கு வந்து உங்கள சேஃப்டியா இங்கேருந்து கூட்டிட்டு போனா போதும். ஆனா நீங்க என் கூட வருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா வருவேங்க. ஏன்னா என்ன இங்க சேர்த்துக்கிட்டாங்க தான். என்கிட்ட பேசுறாங்க தான். ஆனாலும் என்னோட கனவெல்லாம் வந்து சென்னையில வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கனவுகள் இருக்கு. உங்களுக்கு தான் தெரியுமே. அது எப்படி இங்க இருந்தா பண்ண முடியும் சொல்லுங்க? அங்க வந்தா தானே பண்ண முடியும். அதனால கண்டிப்பா உங்க கூட வந்துருவேன். என்ன நடந்தாலும் நான் கிளம்பி சென்னைக்கு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த ஒரு வாரத்துல சோழன வந்து ஒரு கெட்டவன் மாதிரியே வந்து வீட்ல காட்டப் போறாங்க. அதாவது பணத்துக்காக தான் நிலாவ கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற மாரி காட்டுறாங்க. சோழன ரொம்ப எவ்வளோ அவமானப்படுத்தி கீழ்த்தனமா நடத்த முடியுமோ, ஸோ அந்த அளவுக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிலாவுக்கு இது கூட புரியல. ஒரு கட்டத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூர்யா வராப்ல. சூர்யா வரவும்,
என்ன என்ன அங்கிள் இந்த டிரைவரெல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க, மறுபடியும் நம்ம கிட்ட வேலைக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ! வேலை அதானே எவ்வளோ பெரிய வீட்ல பொண்ணு எடுத்தாலும், எவ்வளோ பெரிய பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணாலும், பார்க்கறதுக்கு இப்படி இருந்தா, பொறிக்கு மாரி இருந்தா, அப்படிதான் தெரியும். இந்த வீட்டோட மருமகன்னு உங்களால சொல்ல முடியுமா சொல்லுங்க? அவ அவனோட தோற்றமே அப்படித்தானே இருக்குது. ஆளையும் மூஞ்சியும் பார்க்க அப்படி ரவுடி மாரி தானே இருக்கு. இவன போய் என் வீட்டு மருமகன்னு சொல்ல முடியுமா? என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் வந்திருக்காளா அங்கிள்? என்னாச்சு? எனக்கு தாஸ் ஃபோன் போட்டு சொன்னான் எனக்கு. ஆனா முழு விவரமும் சொல்லல. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்றாங்க. 1 வாரம் பொறுங்க சூர்யா. 5 நாள் தான். 1 வாரம் கூட இல்ல. 5 நாள் தான். இந்த 5 நாளுக்குள்ள நிலாவ நம்ம வீட்டு பொண்ணாக்கி, இவன இங்கேருந்து ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சூர்யா வந்து பேசிட்டு இருக்கிறத நிலா வந்து பார்க்குறாங்க. என்ன இவன எதுக்கு இங்க வர சொன்னாங்க? அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ வேகமா வந்துட்டு, "என்னப்பா இவனால தான்ப்பா இவ்ளோ பிரச்சனை வந்துச்சு. இவன ஏன்ப்பா மறுபடியும் வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல இவன் வந்து தாஸ பார்க்கறதுக்காக வந்திருக்காமா. அது மட்டும் இல்லாம உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான்." அப்படின்னு சொல்றாங்க. "மன்னிப்பு கேட்கவா? இவன் திருந்தவே இல்லப்பா. நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போன இடத்துல கூட இந்த மாரி தான்ப்பா இவன் பேசினான்." அப்படின்னு சொல்ல, உடனே தாஸ் இருந்துட்டு, "அவன் ஒண்ணும் தப்பா பேசல. நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு கவல தான் பட்டான். இப்படி ஃபைல தூக்கிட்டு கம்பெனியா ஏறி இறங்கிட்டு இருக்கிறாளே சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபத்துல சொன்னேன். வேற யாராவது இருந்தாங்கன்னா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. உன் பக்கமே திரும்பி இருக்க மாட்டாங்க. ஆனா சூர்யா ரொம்ப நல்லவரு. இப்ப கூட நீ கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. எங்ககிட்ட கூட ஃபோன் போட்டு சொன்னாங்க. இப்படி ரொம்ப கஷ்டப்படுறான் அங்கிள் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதனால தான் இப்ப கூட அவர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு சொல்ல, "என்னென்ன பேசிட்டு இருக்கிற? நீ பேசுறது சரியா படல எனக்கு." அப்படின்னு சொல்லும்போது மனோகரன் இருந்துட்டு தாஸ கன்னத்துல ஒரு அறை அறைஞ்சிறாரு. அறைஞ்சிட்டு, "என்னடா பேசுற நீயி? வீட்ல மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியா பேசுறது? நீ போம்மா நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக மொத்தத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நிலா வந்து கண்டிப்பா திருப்பி சோழன் கூட வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.